ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். டிராமா பிடிச்சவங்க கீழே கமெண்ட்ல சீமா ரோகிணி அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க. ஸோ பார்க்கலாம் இந்த டிராமா யாருக்கெல்லாம் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. சரி வாங்க டிராமாக்குள்ள போகலாம். ஸ்டார்டிங் சீன்ல சீமாவை தான் காட்டுறாங்க. அவளுக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு. இதுக்கப்புறம் இங்க இருந்தா சரி வராது அப்படின்னு சொல்லிட்டு அவ அழுதுட்டு அந்த இடத்த விட்டு வெளில போறா. அப்ப கரெக்டா அந்த நேரத்துல அத்தைக்காரி கால் பண்ணி, இந்த பாரு சீமா, நீ இங்கெல்லாம் வந்துடாத, நாங்க மேனேஜ் பண்ணிக்கிறோம். அது மட்டும் இல்லாம மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களை ரோகிணி பாத்துக்கிறேன்னு சொல்லியிருக்கா. அதனால உனக்கு கொஞ்சம் டைம் இருக்கு, நீ டான்ஸ் பண்ணிட்டே வா அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. உடனே இதை கேட்ட சீமாவுக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. தன்னோட ஃப்ரெண்ட்ட சொல்லி சந்தோஷப்படுறா. இங்க அப்படியே ரோஹிணியை தான் காட்டுறாங்க. மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க எல்லாத்தையும் வரதை தடுக்கணுங்கிறதுக்காக அவ கரெக்டா அவங்கள கார்ல வரதை கவனிச்சுட்டு அவங்கள போய் தடுக்கிறா. உடனே சொல்றா, நீங்க பொண்ணு வீட்டுக்கு தானே போகணும், எனக்கு தெரியும், நான் வேணா எந்த இடம்னு காட்டுறேன் அப்படின்னு சொல்ல, உடனே அவங்களும் வாமா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டுக்கிறாங்க. உடனே அவ ரூட்டு சொல்ற அப்படிங்கிற பேர்ல அங்க போங்க இங்க போங்க அப்படி போங்க இப்படி போங்கன்னு ரூட்டை மாத்தி மாத்தி சொல்லி ஒரே இடத்தையே 100 தடவை சுத்த வைக்கிறா. உடனே அங்க உள்ளவங்க எல்லாம் கேக்குறாங்க, என்னம்மா உனக்கு வழி தெரியுமா இல்லையா, ஏன் எங்க டைம் வேஸ்ட் பண்ற அப்படின்னு சொன்னா, ஐயோ இல்ல அங்கிள், நான் என்ன நினைச்சேன்னா, இங்க போற வழியில தான் ஒரு கோயில் இருக்கு, அந்த கோயில்ல நீங்க பூஜை பண்ணிட்டு ப்ரே பண்ணிட்டு போனீங்க அப்படின்னா நடக்கிற காரியம் நல்ல விதமா நடக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்ல, உடனே அங்க இருக்கிறவங்களும் ஓகே போலாம் அப்படின்னு சொல்லிட்டு கோயிலுக்கு போயிட்டு சாமி கும்பிட்டு இருக்காங்க. அப்பாடா ஒரு வழியா இவங்களை கொஞ்ச நேரம் இங்கே இருக்க வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவ பிளான் பண்றா. அதுக்கப்புறம் அங்கிருந்து இவங்க கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. உடனே இப்ப என்ன பண்றதுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ரீட் ஃபுட் இங்க சூப்பரா இருக்கும், வாங்க சாப்பிடலாம் அப்படி இப்படின்னு சொல்லி அவங்கள அந்த மாதிரி ரோட்டு கடையில சாப்பிட வச்சிட்டு இருக்கா. உடனே ஃப்ரெண்டுக்கார கேக்குறான், இதுக்கப்புறம் என்ன பண்றது, மணி ஆயிட்டே இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் இது பாப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் கண்ணாலேயே பேசிக்கிறானுங்க. அதை விட இங்க பார்த்தா எல்லா ஜட்ஜஸும் வந்துடுறாங்க. ரொம்ப நாளா எதிர்பார்த்த நம்மளோட ஷாருக்கான அந்த இடத்துக்கு வந்துடுறாரு. ஷாருக்கான பார்த்து நம்ம சீமாக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. தன்னோட கனவு நாயகனை நேர்ல பார்த்துட்ட மாதிரி அவ்வளவு குடியே கடந்து குதிக்கிறா, அவ்வளவு ஹாப்பியா இருக்கா. அதுக்கப்புறம் ஒருத்தர டான்ஸ் ஆடிக்கிட்டே இருக்காங்க. அவ வெயிட் பண்ணிட்டே இருக்கா, எப்படா நம்ம ஆடுறது, நம்ம சீக்கிரமா டான்ஸ் பண்ணிட்டு வீட்டுக்கு போகணுமேங்கிற மாதிரி அவ யோசிச்சுட்டு இருக்கா. இங்க அப்படியே ரோஹிணியை தான் காட்டுறாங்க. அவ ஒரு வழியா அங்க போங்க இங்க போங்கன்னு மறுபடியும் ரூட்டை மாத்தி மாத்தி சொல்லிட்டு இருக்கா. ஏமா உனக்கு உன் வீடு இருக்கிற இடம் தெரியுமா தெரியாதா அப்படிங்கிற மாதிரி இங்க பாட்டியும் கேட்டுட்டு இருக்காங்க. அப்ப கரெக்டா அந்த இடத்துக்கு அப்பாக்காரரு வந்துடுறாரு. என்னோட பொண்ணுக்கு சரியா வழி சொல்ல தெரியல, அதனாலதான் நானே வந்துட்டேன், வாங்க நானே வீட்டுக்கு கூட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாரையும் வீட்டுக்கும் அழைச்சிட்டு போயிடாரு. இதை பார்த்து அத்தைக்காரங்களுக்கும் ரொம்பவே ஷாக்கா இருக்கு, ஐயோ வந்துட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் வந்தவங்கள பார்த்து பார்த்து கவனிச்சுக்கிறாங்க. ஸ்வீட்டு காரம் அது இதுன்னு சொல்லி நல்லாவே கவனிச்சுக்கிறாங்க. அதுக்கப்புறம் அங்க உள்ளவங்களும் அம்மா பொண்ணு எங்க பொண்ணு பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்ல, உடனே இவங்களுக்கு அப்படியே வயிற்று கலக்குது, என்ன பண்றதுன்னு தெரியலையே முடிச்சிட்டு இருக்காங்க. அப்பாக்காரன்னு ஆமா சீமாவை அழைச்சிட்டு வாங்க அப்படின்னு சொல்ல, அப்பதான் அத்தைக்காரி சொல்றா, இல்ல நல்ல நேரம்னு இருக்கு, அது வரதுக்கு கொஞ்சம் நேரம் இருக்கு, அதனால அந்த டைம்ல தான் பொண்ணு பார்க்கணும், அப்படி பார்த்தாதான் நம்ம நினைச்சதெல்லாம் நல்ல விதமா நடக்கும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவங்கள பிரெயின் வாஷ் பண்ண, அவங்களும் இந்த சாஸ்திர சம்பிரதாயம் எல்லாத்தையும் நம்புறவங்க. சோ அதனால ஓகே அப்படின்னு சொல்லிட்டு பொண்ணு பார்க்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இங்க அப்படியே சீமாவை காட்டினா அங்க ஒருத்தருக்கு ஒருத்தர டான்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஆனா சீமாவோட டான் வரவே இல்லை, அவளும் வெயிட் பண்ணிட்டே இருக்கா. அதோட ஒரு வழியா சீமாவை கூப்பிட்டுடுறாங்க. உடனே அவளும் டான்ஸ் ஆடுறதுக்காக ஸ்டேஜுக்கு போயிடுறா. அப்பதான் உடனே ரோஹிணி அவளோட ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி, இந்த மாதிரி அக்கா எங்க அப்படின்னு கேட்டா, இந்த மாதிரி ஸ்டேஜ்ல பார்த்தா டான்ஸ் ஆட போறா அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. ஓகே டான்ஸ் முடிச்சுட்டு உடனே வர சொல்லுங்க, எங்க மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி இன்ஃபார்ம் பண்ணிடுறா. அதோட இங்க நம்மளோட சீமாவும் சூப்பரா டான்ஸ் ஆடி முடிச்சிடுறா. அப்புறம் ஷாருக் கான்ல இருந்து எல்லா ஜட்ஜுக்குமே அவளோட டான்ஸ் ரொம்ப பிடிச்சி போயிடுது. அப்படியே மாத்தி மாத்தி பாராட்டி ரொம்ப பேசிட்டு இருக்காங்க. இதெல்லாம் கேட்கும் போது அவளுக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. அதுவும் ஷாருக் கான் இவளை ரொம்பவே பாராட்டி பேசின உடனே, நான் உங்களோட பிக்கெஸ்ட் ஃபேன் சார் அப்படின்னு சொன்ன உடனே, அப்படியாம்மா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் ஒன்னா போட்டோஸ் எல்லாம் எடுத்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட் ரொம்ப சந்தோஷமா சொல்லிட்டு இருக்கா, அப்பாட ஒரு வழியா நான் டான்ஸ் பண்ணி முடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்பதான் அவளுங்க எல்லாம் சொல்றாங்க, இல்லடி இந்த மாதிரி ஒரு தங்கச்சி கால் பண்ணா, இந்த மாதிரி எல்லாரும் வந்துட்டாங்களா, சீக்கிரம் கிளம்பு அப்படின்னு சொன்ன உடனே அவளும் பதறி அடிச்சுட்டு சீக்கிரமா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறா. அங்க பார்த்தா அங்க அப்பாவோட ஃப்ரெண்டுக்காரர் அங்க இருக்காரு.
உடனே அவரை பார்த்துட்டு அப்படியே வந்து தெரியாதனமா அப்படியே மறைஞ்சு மறைஞ்சு போறா. அப்ப அவளோட துணி வந்து ஒண்ணு கீழே விழுந்துருது. உடனே வந்து அதை எடுத்து கொடுக்குற மாதிரி அவர் பக்கத்துல போறாரு. இவ பயந்துட்டு இருக்கா. அப்ப கரெக்டா வந்து அவளோட ஃப்ரெண்டுக்காரி வந்து ஸ்லிப் ஆகி கீழே விழுற மாதிரி ஒரு ஆக்டிங்க போட, உடனே அவ வந்து அந்த கேப்ல வந்து அங்கிருந்து எஸ்கேப் ஆகி ரிச்சா வண்டியிலிருந்து போயிடுவா வேகமா. இங்க வந்து பாட்டி அப்புறம் வந்து எல்லாருமே வந்து கேட்டுட்டே இருக்காங்க. இப்ப வந்து பொண்ணை வந்து காட்டுவீங்களா மாட்டீங்களா, எவ்வளவு நேரம் தான் நாங்க வெயிட் பண்றது அப்படிங்கிற மாதிரி. அப்படியே வந்து இங்க வந்து பயந்துகிட்டே வந்து அழைச்சிட்டு வரேன்னு சொல்லிட்டு இங்க அம்மாக்காரங்க வந்து அத்தைக்காரிட்ட சொல்லி அழுதுட்டு இருக்கா. ஐயோ இப்ப நான் என்ன பண்ணுவேன், இப்ப எல்லாரும் வந்து இப்ப சீமா எங்கன்னு கேட்டுட்டே இருக்காங்களே, அவருக்கு மட்டும் இந்த விஷயம் தெரிஞ்சிச்சு, அவ வீட்லயே இல்லைங்கிற விஷயம் தெரிஞ்சிச்சு அப்படின்னு தெரிஞ்சா நம்ம மான மரியாதை எல்லாமே போயிடும், என் புருஷன் தாங்க மாட்டாரு, நம்ம குடும்பத்துக்கு வந்து பெரிய அசிங்கம் ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு இப்படி கதறி கதறி அழுதுட்டு இருக்காங்க. பத்தக்காரி தான் அதெல்லாம் இல்ல, சீமா கரெக்டான நேரத்துக்கு வந்துருவா அப்படின்னு சொல்லிட்டு சமாதானப்படுத்திட்டு இருக்காங்க. அப்புறம் அப்பாக்காரருக்கே ரொம்பவே கோவம் வந்தது. இருங்க நான் போய் பாத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு உடனே சீமாவோட ரூமுக்கு போனா டக்குன்னு அத்தைக்காரி வந்து தடுக்கிறா. நீ எங்க போற அப்படின்னு சொல்லிட்டு, நான் வந்து என்னோட சீமாவை கூப்பிட்டதான் போறேன், அவ இவ்வளவு நேரம் என்ன பண்ணிட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி கத்துறாரு. அவ வந்து பொண்ணு தானே, பொண்ணுங்க ரெடி ஆகிறதுக்கு வந்து டைம் எடுக்கும், மேக்கப் அதெல்லாம் இதுன்னு பண்ணணும்ல, நீ கொஞ்சம் வெயிட் பண்ண அவ வருவா அப்படி இப்படின்னு அவங்க சமாளிச்சுட்டே இருக்காங்க. இவர் கோவத்துல அப்படி கத்திக்கிட்டே இருக்காரு. செம்மையா காண்டாவுது. இதுக்கு நடுவுல ரோஹிணி வந்து இன்னொரு பிளான் போடுறா. மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்த அந்த காரோட கண்ணாடிய ஒரு பாலால உடைச்சிடுறா. உடனே வந்து இந்த சத்தம் கேட்டு அங்க எல்லாரும் வந்து வாசலுக்கு போய் பாக்குறாங்க. உடனே அப்பாக்காரர் வந்து அங்க பசங்க தான் உடைச்சிட்டாங்க போல சொல்லிட்டு அவங்க கிட்ட சண்டை போட்டுட்டு இருக்காங்க. சோ ரோஹிணியோட பிளான் தான் இது எல்லாம், இவங்களெல்லாம் திசை திருப்பணும் அப்படிங்கிறதுக்காக தான் இப்படி பண்ணிருப்பா. அதுக்கப்புறம் வந்து பாட்டி வந்து இல்ல இதுக்கப்புறம் சரியா வராது, இவங்க பொண்ணையும் காட்ட மாட்டாங்க, நம்மள மதிக்கவும் மாட்டாங்க, இங்க வந்த நேரம் இந்த மாதிரி காரு கண்ணாடி வேலை உடஞ்சிச்சு, வாங்க போலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கிளம்பும் போது கரெக்டா அந்த இடத்துக்கு வந்துட்டு இந்த மாதிரி அப்பாக்காரரோட ஃப்ரெண்டு வந்துடுறாரு. ஐயோ எங்க போறீங்க எல்லாரும், இந்த குடும்பம் ரொம்பவே நல்ல குடும்பம், பொண்ணை வந்து நாங்க காட்டுறோம், நீங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ளா கழிச்சிட்டு போயிடுறாங்க ஏதோ சொல்லி. அதுக்கப்புறம் வந்து நிறைய பேசிக்கிட்டே இருக்காங்க. அப்புறம் காஃபி கொடுத்து மறுபடியும் அவங்கள சமாதானப்படுத்திட்டு இருக்காங்க. இதுக்கு கேப்ல நம்மளோட சீமாவும் ஒரு வழியா வீட்டுக்கும் வந்துடுறா. அவ தட்டு தடுமாறி ஏணி மூலமா ஏறி முயல வந்து ரூமுக்கும் போயிடுறா. அதுக்கப்புறம் வந்து இல்ல நாங்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டில இருந்து எல்லாரும் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போகும்போது கரெக்டா சீமா வந்து வணக்கம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லுவா. உடனே வந்து எல்லாரும் திரும்பி பார்ப்பாங்க. பார்த்தா சீமா. அப்பதான் வந்து அத்தைக்காரி ரோஹிணி எல்லாருக்குமே வந்து நிம்மதியாவே இருக்கும், அப்பாடா அக்கா வந்துட்டா அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் வந்து பொண்ணை பார்த்து அவங்களுக்குமே வந்து பிடிச்சு போயிடும். அப்புறம் அவ வந்து நல்ல மரியாதையா எல்லாரு காலையும் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குவா. சோ வந்து அவங்க எல்லாருக்குமே வந்து நம்ம சீமாவை ரொம்பவே பிடிச்சு போயிடும். அப்பதான் வந்து அவங்க வந்து அவங்களோட குடும்பத்தை பத்தி சொல்லிட்டு இருக்காங்க. எங்களோட குடும்ப பேரு வந்து பரத்வாஜ் ஃபேமிலி தான், நாங்க ஜாயிண்ட் ஃபேமிலியா தான் இருப்போம், எங்களோட பையன் பிரேமுக்கு தான் வந்து எங்க சீமாவை வந்து கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தோம், இந்த பொண்ணு எங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு, எங்களோட பையன் வந்ததும் நாங்க வந்து மேற்கொண்டு பேசுறோம் அப்படிங்கிற மாதிரிலாம் எல்லா விஷயத்தையும் பத்தியும் பேசிட்டு இருக்காங்க. அப்ப கரெக்டா வந்து பக்கத்து வீட்டுக்கார அங்கிள் வந்து வீட்டு உள்ளாக்க நுழைஞ்சு, ஐயோ இந்த பாருங்க உங்க வீட்டுல ஏணிமரம் மூலமா ஒரு திருடன் வந்து ஏறிட்டான், மாடியில தான் இருக்கான்னு நினைக்கிறேன், வாங்க போய் பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல உடனே அங்க இருக்கிற எல்லாரும் அப்படியே அதிர்ச்சி ஆகி பாக்குறாங்க, என்ன சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதோட நம்ம சீமாக்கு ரொம்பவே பயமா இருக்கா. ஐயோ நம்ம போனதைதான் அவர் பார்த்தாரு, இவனோட அதைதான் வந்து சொல்ல போறாரோ அப்படின்னு சொல்லிட்டு அவ பயந்துட்டு இருக்கா. அதோட இந்த பாட்டை நம்ம முடிச்சுக்கலாம். இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நாளைக்கு பார்க்கலாம். அது வரைக்கும் என்னோட காத்திரு மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.